ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். எக்ஸாமுக்கு போக தமிழ் ப்ரேயர் பண்ணிவிட்டு பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதே டைமில் சில்லுவண்டுங்க எல்லாம் அதாங்க நம்ம ஈஸ்வரி அண்ட்கோ அவங்கெல்லாம் ராஜாங்கத்துக்கிட்ட, அண்ணா அவள் பாஸ் ஆனது தானே அவளை நாம் டாக்டருக்கு படிக்க வைக்கணும், அவள் ஃபெயில் ஆகிட்டா அப்புறம் அவள் படிக்க மாட்டாள்ல, எப்படி நம்ம ஐடியான்னு கேட்குறாங்க. ஏற்கனவே தமிழ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறத பற்றி கடுப்பில் இருந்த ராஜாங்கம் ஐடியா நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இல்லை சேது, ஏன் சின்னம்மா அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஃபெயில் ஆகுற மாதிரி எக்ஸாம் எழுதணுமான்னு கேட்குறாரு. உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத செய்யாதன்னு அந்த மனுஷனுக்கும் ஒரு கேட்டை போடுதுங்க. இதுங்க பண்ணுற அலம்பலுக்கு ஒரு இலையே இல்லாமல் போச்சு. அங்கே தமிழ் வந்ததும் அவள்கிட்ட விஷயத்தை சொல்லி ஃபெயில் ஆகுற மாதிரி பரிச்சு எழுது, இதை நாங்கள் சொல்லலை, உங்கள் மாமா தான் சொன்னான்ட்டு சொல்லுதுங்க. தமிழ் ஓன்னு ஒரே அழுக. தமிழ் சேதுவை பார்க்க, அந்த மனுஷனை தான் பேசவே விடலையே, அவர் என்ன பண்ணுவார்? பாட்டிக்கும் இதை கேட்டு ஷாக்கு தான். இந்த இடத்துல பாட்டியாலையும் எதுவும் செய்ய முடியல. சரி, ஃபெயில் ஆவேன்னு சத்தியம் பண்ணிட்டு போன்ட்டு சொல்கிறாங்க. குறுக்கிட்ட ராஜாங்கம், சத்தியம்லாம் வேணாம், எக்ஸாம் எழுத போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. எக்ஸாம் நடக்கிற இடத்துல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு வழக்கம் போல் ஒரு ஸ்பீச்சை ராஜாங்கம் கொடுக்க, பரீட்சை ஹாலுக்கு தமிழ் போகும்போது, இம்புட்டு படிச்சுட்டு ஃபெயில் ஆகணுமா, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யின்ட்டு சேது சொல்கிறாரு. நல்லா பரீட்சை எழுதுன்ட்டு சேது என்கரேஜ் பண்ணுறாரு. இதை கேட்டு தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஹாப்பியாக எக்ஸாம் எழுத போகிறாங்க.